தன்னோட வீட்ல தான் காதலுக்கு எதிர்ப்பு சொன்னாலும் தான் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு தான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணும்ன்றதுக்காக தன்னோட காதல் பந்தத்தை திருமண பந்தத்துக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கா. ஆனா அந்த வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருந்தாலா, யாரால அவளுக்கு பிரச்சனை இருந்தது, அப்படி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டோ கிரைம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்னோல ஒரு கவிஞர் செஞ்ச காதல் கொலையை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். டிகிரி படிக்கும் போதுல இருந்தே தீபக் நிராலாவுக்கு தன்னோட காலேஜ்ல கவிஞரா ஒரு நல்ல பேரும் இருந்திருக்கு. படிக்கும் போதே பல பத்திரிகைகள்ல அவர் பேர் வர்ற அளவுக்கு ஃபேமஸா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கவிதைகள் புக்ஸ் எல்லாம் வெளியிட்டு பிரபலமாகி இருக்காரு. படிச்சுட்டு இருக்கும் போதே ரூபி குப்தான்ற பொண்ணை பார்த்து காதலியும் விழுந்திருக்காரு. ரூபிக்காக ஒரு சில கவிதைகளை எழுதி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து ரூபி கிட்ட கொடுக்க சொல்லிருக்காரு. தீபக் அனுப்பின காதல் கவிதைகளை படிச்ச உடனே ரூபியும் அவரை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா காலேஜ் முடியிற சமயத்துல ரூபிக்கு தீபக் கொடுத்த காதல் கவிதைகள் எல்லாத்தையும் ஒரு புக்கா வெளியிட்டு அதுவும் ரொம்ப பாப்புலரா ஆகியிருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம காதலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்தோஷமாவும் இருந்திருக்காங்க. தீபக் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். இன்னொரு பக்கம் ரூபியோட குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். ரூபியோட அப்பா ராம்சந்திர குப்தா ஒரு பிசினஸ் மேன். ரூபி தன்னோட வாழ்க்கைய பத்தி யோசிக்காம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தீபக்கு சரியான வேலையோ எந்த ஒரு தொழிலும் கிடையாது. அவருக்கு கவிதை எழுதுறது மட்டுமே உலகம். ரூபியோட அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் அவங்களோட பேச்ச கேட்காம தீபக் கூட கிளம்பி போயிருக்காங்க. தன்னோட பொண்ணை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக ராம்சந்தர் குப்தா ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காரு. ரூபி தன்னோட அப்பா பேச்ச கேட்கவே இல்ல. தன்னோட பொண்ணை கடத்திட்டதாவும் அவளுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்லி கூட்டிட்டு போயிட்டதாவும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ராம்சந்தர் குப்தா. இதனால சண்டைகளும் அதிகமாகி இருக்கு. ரூபியும் தீபக்கும் மேஜர்ன்றதுனால போலீஸ் தரப்புலயும் ரூபியோட பேரண்ட்ஸ திட்டி இதுக்கு மேல அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. தன்னோட பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிட்டாலேன்னு வருத்தப்பட்டுட்டு எங்க இருந்தாலும் நல்லாருன்னு வாழ்த்திட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. மீரட்ல இருக்க சர்தானா மொஹல்லா கண்டோன்மெண்ட் பகுதியில ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி 6 மாசம் வரைக்கும் தீபக் எந்த ஒரு வேலைக்கும் போகாம தன்னோட அப்பா சம்பாத்தியத்துல சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் ரூபி தீபக் கிட்ட நீயும் ஏதாவது வேலைக்கு போ, நானும் ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா ரொம்ப சந்தோஷமா வாழலாம். நீ உன்னோட அப்பா கிட்ட நம்மளோட தேவைக்காக பணம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க. ரூபி சொன்னதுனால ஒரு வேலையிலயும் போய் சேர்ந்திருக்காரு. இன்னொரு பக்கம் கவிதைகளையும் எழுதிட்டு இருந்திருக்காரு. ரூபியும் ஒரு சின்ன வேலையில சேர்ந்திருக்காங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை 6 மாசம் நல்லாவே போயிருந்திருக்கு. ரூபிக்கும் தீபக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ரூபியோட அப்பா ராம்சந்தர் குப்தா தன்னோட பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக ஆசைப்பட்டிருக்காரு. ரூபி மறுபடியும் தன்னோட அப்பா அம்மா கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூபிக்காக சேர்த்து வச்சிருந்த நகையையும் அவளுக்கு கொடுத்திருக்காங்க. ரூபியோட அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுட்டு நீ வேலைக்கு எங்கேயும் போகாத, வீட்லயே சந்தோஷமா இருன்னு ராம்சரண் குப்தா சொல்லிருக்காரு. மறுபடியும் ரூபிக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தீபக்கோட மனசுல மட்டும் ஒரு விதமான கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட மாமனார் வீட்ல தன்னை பத்தி கவலைப்படாம தன்னோட பொண்ணுக்கு மட்டும் பணமும் நகையும் குடுக்கறாங்கன்னு அவங்க மேல கோவப்பட ஆரம்பிச்சிருக்காரு. ரூபியோட அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்கிறது தெரிஞ்சு வரதட்சணையா ஒரு வீடோ இல்லனா பிளாட்டோ வாங்கிட்டு வந்தா அதுல ஒரு வீடு கட்டிக்கலான்னு தீபக் ரூபி கிட்ட சொல்லிருக்காரு. அதை கேட்ட உடனே ரூபி கோவப்பட்டு நம்ம ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுதான் நம்மளோட அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ எதுக்காக நீ வரதட்சணை கேக்குற? இதுதான் என் மேல நீ வச்சிருக்க காதலான்னு தீபக் மேல கோவப்பட்டிருக்காங்க.
ஆனா தீபக் உங்க அப்பா கிட்ட பணம் இருக்கும்போது நம்ம எதுக்காக கஷ்டப்படணும்னு புதுசா ஒரு லாஜிக்க சொல்லிருக்காரு. அதுக்கு ரூபியோ என் அப்பாவோட பணத்தை பார்த்து காதலிச்சியா என்ன காதலிச்சியான்னு கேட்டிருக்காங்க. தீபக்கோட சம்பாத்தியம் அவங்களுக்கு போதாம இருந்திருக்கு. முதல்ல ரூபி தனக்கு வர பணத்தை வச்சுட்டு சிக்கனமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா தன்னோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பண தட்டுப்பாடு எதுவும் இல்லாம இருந்திருக்கு. ரூபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த பணத்திலே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா தீபக் மட்டும் நாள் முழுக்க நான் இன்னொருத்தருக்கு கீழே போய் வேலை செஞ்சுட்டு வரணுமான்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. திரும்பவும் ரூபி கிட்ட நீ உங்க அப்பா கிட்ட போய் வரதட்சணை வாங்கிட்டு வந்தா நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிருக்காரு. நீ ரொம்ப மாறி போயிட்ட. காதலிக்கும் போது உன்னோட அப்பா அம்மா உன்னை ஏத்துக்கலனா கூட என் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்ன. இப்போ என்னடானா வரதட்சணை வாங்கிட்டு வர சொல்ற. இதுதான் உன்னோட உண்மையான புத்தியா? மனசுல ஒண்ணு வச்சுட்டு என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ரூபி அவர் மேல கோவப்பட்டிருக்காங்க. இந்த சண்டை 2 பேருக்குள்ளயும் பெருசாகி இருக்கு. கடைசியா காதலிச்ச கணவனே தன்னை கை நீட்டி அடிச்சதுனால ரூபி வருத்தப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி நான் சொல்றதையும் கேளு. என்னால வரதட்சணை வாங்கிட்டு வர முடியாது. நான் உன் கூடவே இருக்கேன். என் அப்பா கொடுத்த நகையும் பணத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துடுறேன். நம்ம 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சந்தோஷமா வாழலான்னு ரூபி சொல்லிருக்காங்க. ஆனா தீபக் வரதட்சணை வாங்கிட்டு வந்தா என் வீட்ல இரு, இல்லனா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிருக்காரு. என்னோட வீட்ல இருந்து எதுவும் வாங்கிட்டு வர முடியாது. என்ன சாகடிக்கிறதுனா சாகடிச்சுக்கோ. என் அப்பாவோட பேச்ச கேட்காம உன்னை நம்பி வந்தேன். இப்போ நான் அவர்கிட்ட போய் பணத்தை கேட்க மாட்டேன். எந்த சொத்தையும் வாங்கிட்டு வர முடியாதுன்னு ரூபி கட் அண்ட் ரைட்டா சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்தினால அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையும் நடந்துட்டே இருந்திருக்கு. இந்த விஷயம் ரூபியோட அப்பாவுக்கு தெரிஞ்சு தீபக் கிட்ட உன் மேல வரதட்சணை கேஸ் கொடுப்பேன்னு வார்ன் பண்ணிருக்காரு. இன்னொரு முறை என் பொண்ணு மேல நீ கை வச்சேன்னு தெரிஞ்சா உன்னை நான் அடிப்பேன், இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஒரு கையால் ஆகாதவனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தீபக் முன்னாடியே ரூபியை திட்டிருக்காரு. இந்த இடத்துலதான் தீபக் தப்பான முடிவையும் எடுத்திருக்காரு. இதுக்கு மேல ரூபி அவங்க அப்பா கிட்ட போய் பணமும் வாங்கிட்டு வர மாட்டா, நான் சொல்ற பேச்சும் கேட்க மாட்டா, என்ன விட்டும் போக மாட்டான்னு ரூபி மேல பகைய வளர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு ஒரே வழி ரூபிய கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காரு. ரூபி தூங்கிட்டு இருக்கும் போது ரூபியோட கழுத்துல பலமா ஒரே வெட்டு வெட்டி இருக்காரு. ரத்த கசிவு கம்மியானதுக்கு அப்புறம் ரூபியோட இடுப்பு பகுதியும் வெட்டி தனியா எடுத்திருக்கான். ரூபியோட உடல் பாகங்களை 2 துண்டுகளா வெட்டி ஒரு கோணி பையில கட்டியிருக்கான். அந்த கோணி பைய தன்னோட கார்லயே எடுத்துட்டு போய் கங்கனஹரின்ற பகுதியில இருக்க கால்வாயில வீசிட்டு வந்திருக்கான். அவனோட வீட்டுக்கு வந்துட்டு ரத்த கரையெல்லாம் தொடச்சிட்டு கன்ஸ் பஜார்ல இருக்க அவனோட அப்பா கலிஃபா வீட்டுக்கு போயிருக்கான். அவங்க கிட்ட ரூபிய கொலை பண்ண விஷயத்த சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். ரூபியோட அப்பா அவங்களுக்கு போன் பண்ணாலும் அவங்க போனை எடுக்கவே இல்ல. டூருக்கு எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு ராம்சந்தர் நினைச்சிருக்காரு. ஒரு பக்கம் ரூபிக்கு 1 வாரமா போன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கு மேல பொறுத்து இருந்தா ஆகாதுன்னு ரூபியோட வீட்டுக்கு வந்து பாத்திருக்காரு. ஆனா வீடு பூட்டி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை விசாரிச்சாலும் நாங்க 10 நாளா அவங்கள பாக்கவே இல்லன்னு சொல்லிருக்காங்க. தீபக் எங்க வேலை செய்யறான்னு அவருக்கு தெரியாது. அதனால பயந்து போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு ராம்சந்தர். போலீஸ் தீபக் அப்பா அம்மாவோட அட்ரஸ ட்ரேஸ் பண்ணி அங்க போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தாலும் யாரும் இல்ல. அவங்க எல்லாரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. பக்கத்து வீட்ல இருக்கவங்கள விசாரிக்கும் போது அன்னைக்கு தீபக்கும் அவரோட அப்பா அம்மா மட்டுமே வந்தாங்க. அவங்க கூட ரூபி இல்லன்னு சொல்லிருக்காங்க. ரூபி அவங்க கூட இல்லனா அப்போ ரூபிய ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு போலீஸ் தீபக்கோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. ரூபியோட அப்பாவையும் வர சொல்லி அவர் முன்னாடியே அவங்களோட வீட்டு கதவையும் உடைச்சிருக்காங்க. அவங்களோட பெட்ரூம்ல ரத்த கரை சுவர்லயும் இருந்திருக்கு. பெட் மேல பெட்ஷீட்ஸ் எல்லாம் கலையாம அப்படியே இருந்திருக்கு. ஆனா அங்கங்க ரத்த கரைகள் இருந்ததுனால கண்டிப்பா ரூபிய ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு ஃபாரன்சிக் டீமை வர சொல்லி ஆதாரங்களை சேகரிச்சிருக்காங்க. மீடியா மூலமா ரூபிய பத்தி யாருக்காவது தெரிஞ்சா போலீஸுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க. தீபக் தோ அவரோட அப்பா அம்மா போன் சிக்னல்ஸையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேஸ்க்காக ஸ்பெஷல் டீம் களத்திலையும் இறங்கிருக்காங்க. தினமும் மீடியால ரூபிய பத்தின விஷயங்களை போலீஸ் சொல்லிட்டு இருந்ததுனால தீபக் நம்ம மாட்டிக்க போறோம்னு நினைச்சிருக்கான். நம்ம பண்ண தப்பால நம்மளோட அப்பா அம்மாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வருமோன்ற பயத்துல ரூபிய கொலை பண்ணிட்டு 21 நாள் கழிச்சு மீரட்ல இருக்க சர்தானா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரணடைஞ்சிருக்கான். ரூபி அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வராததுனாலயும் என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன்னு ரூபியோட அப்பாவும் அவளும் மிரட்டினதுனால அவளை கொலை பண்ணிட்டேன்னு ரொம்ப கூலா சொல்லிருக்கான். இந்த கொலையில என்னோட அப்பா அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் அவங்கள கூட்டிட்டு போனேன். அவங்க மேல எந்த கேஸும் போடாதீங்க, அவங்க 2 பேரும் வயசானவங்கன்னு போலீஸ் கால்ல விழுந்திருக்கான். உன்னோட அப்பா அம்மாவை பத்தி இவ்வளவு கவலைப்படுற, நீ காதலிச்சு ரூபிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ வரதட்சணைக்காக அவளை கொலை பண்ணிருக்க. ரூபியோட அப்பா அம்மா கண்ணீருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு போலீஸ்
தரப்புல தீபக் கிட்ட கேட்டதுக்கு அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அழகு, தெளிவு, சொத்து இருந்தும் காதலால அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு தான் காதலனை நம்பி வந்த ரூபியோட வாழ்க்கை அவ காதலன் கையிலேயே முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கவிஞர் தீபக் நிராலா ஜெயில கவிதை எழுதிட்டு இருக்கான். நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் வேறொரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.